மகளுக்கோ சகோதரிக்கோ இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சுன்னா தடுக்கிறத விட்டுட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கத்தான் ஓடுவீங்களா? அது வரைக்கும் அந்த பொண்ணோட கற்பு கெடாம இருக்குமா? மானம் போகாம இருக்குமா? இதெல்லாம் போனதுக்கு அப்புறம் அவளுக்கு வாழ்க்கை தான் இருக்குமா? சொல்லுங்க. பொருள் தொலைஞ்சு போயிடுச்சுன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தாலே கண்டுபிடிச்சு திருப்பி கொடுக்க முடியாத நீங்க கற்பு போயிடுச்சுன்னா எப்படி சார் திருப்பி கொடுப்பீங்க? திருப்பி கொடுக்கத்தான் உங்களால முடியுமா? அந்த பொண்ணு அரசாங்க சொத்தை பாதுகாக்கிறதுக்காக வீரபத்திரனை பிடிக்க போன என் நண்பரோட தங்கச்சி. அவன் இருக்கிறானா இல்லையான்னு தெரியல. ஆனா அரசாங்கத்தோட பாதுகாவலர்கள் அவனோட தங்கச்சிக்கு தர பாதுகாப்பை பாத்தீங்களா? வேசிங்கிற பட்டம். அப்பாவி பெண்களோட வாழ்க்கையில விளையாடுற போலீஸ் இந்த சிட்டில விபச்சாரம் எந்தெந்த ஹோட்டல்ல நடக்குது, எந்தெந்த பங்களாவுல நடக்குது நல்லா தெரிஞ்சும் ஏன் சார் நடவடிக்கை எடுக்கல? மாமூல் கிடைக்கிறதுனாலயா இல்ல அது நடத்துறவங்க பெரிய ஆளுங்கிற பயத்தினாலயா? இவர் ஆனா போலீஸ்காரங்க ஒழுக்கத்தையே இவர் தப்பா பேசுறார். எனக்கு தெரியும் சார் போலீசாரோட ஒழுக்கத்தை பத்தி. ஒரு பெண் போலீஸோட